ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. என்னடா எவ்வளவோ வெரைட்டி மெனூஸ் இருக்கும்போது இந்த முட்டைக்கோஸ் பொரியலை வீடியோவை போடுறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நம்மளோட சேனலில் சிம்பிளான ஹெல்த்தான டேஸ்ட்டான ரெசிபிஸ் மட்டும் தான் போடுவோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் பொரியல். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். ஃபைனலாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜை நல்லா கழுகிட்டு இது கூட சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்த்தாம நல்லா ஃப்ரை பண்ணி தேவையான அளவு உப்பு மேட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கணும்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் கேபேஜ் பொரியல். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.